ಇವತ್ತು ನಮ್ಮ ಫಾರ್ಮರ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ಡಾಕ್ಟರ್ ದೇವೇಗೌಡ ಅವರ ಅಪ್ಪಾಜಿ ಅವರಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ದಿನ. ತುಂಬ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇವತ್ತು. ಎಲ್ಲಿದೆ ಜೆ ಡಿ ಎಸ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಮಣ್ಣಿನ ಮಗ ಕರ್ನಾಟಕ ಹುಲಿಯವರು ಆಳಿದ ತಕ್ಷಣ ಈ ಫಾರ್ಮರ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ CM ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಇಂಡಿಯಾ ನಮ್ಮ ಕುಮಾರಣ್ಣ ಇವರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. ನಾವು KGF ಪರವಾಗಿ ನಾನು ಲಿಯೋ ಜೋಸೆಫ್ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಒಂದು ಸಣ್ಣದಾಗಿ ನಮ್ಮ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್, ಸಿವಿಲ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್, ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟ್ಲಲ್ಲಿ ಬಂದು ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಬ್ರೆಡ್ಡು, ಫ್ರೂಟ್ಸು ಇದೆಲ್ಲ ಕೊಡಬೇಕಂತ ಒಂದು ನಮ್ಮದು ಇಷ್ಟ ಆಯಿತು. ಅವ್ರ ಪರವಾಗಿ ಅವರು ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವತ್ತೂ ಇರುತ್ತೆ. ಇವತ್ತು 94 ಆಗಿದೆ, ವಯಸ್ಸಾಗಿದೆ. ಅವರು ಇನ್ನೂ 100 ವರ್ಷ ತಾಂಡಿ ಇರಬೇಕಂತ ನಮ್ಮ ವಿನಂತಿ. ஸோ இங்கே KGF தாலுக்கு அத்தியட்சராக நான் லியோ ஜோசப் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு பெரிய விசேஷ பர்த்டே செலிப்ரேஷன் ஆஃப் டாக்டர் தேவகவுடா, த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர். அவருக்காக இந்த KGF சிவில் ஹாஸ்பிட்டலில் நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்குறோம். பழம், பிரெட், அது இதெல்லாம் நாங்கள் எடுத்து வந்துருக்கோம். அவருக்காக நாங்கள் KGF ப்ரேயர் பண்ணுறோம். அவர் இன்னும் நீடோடி வாழணும். இப்போ 94 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 100 வயசுக்கு மேலே வாழணும். இந்த நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக KGF JDS பரவாயில்லை ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೀವಿ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரகாஷ். இன்றைக்கி நம்மளுடைய பெரிய லீடர் உடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளை இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். கூட ஒரு பெரிய லீடர் அவர், நம்மளுடைய 11th பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த சாதனைன்றது சின்ன சாதனை கிடையாது. பிரைம் மினிஸ்டர்ன்றது சின்ன சாதனை இல்லை. ஒரு நாட்டு மக்களை, ஒரு பெரிய நாட்டையே ஆள்ற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு மனுஷன் அவர். 14th சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா. நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு, ஃபார்மருடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு, கஷ்டம் யாருக்கும் இருக்கக்கூடாது. எல்லாரும் பெரிய லெவலில் தாங்கணும். எஜுகேஷன் கொடுத்து, அதுக்கான லோன்ஸ் கொடுத்து, ஜனங்களுக்கு ஃப்ரீயாக வீடு கட்டி கொடுத்துருக்காரு. இந்த காட்டு மக்கள், காட்டு சைடில் இருக்கிறவங்களுக்கான ரோடு வசதி கிடையாது, எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அவர் இன்னும் நம்மளுடைய ஜனதா பார்ட்டி மேலே மேலே உயரணும். அதுக்காக அடுத்த சீஃப் மினிஸ்டராக நம்மளுடைய குமாரசாமி அண்ணா அவங்க வரணும். அதேமாரி துணை முதலமைச்சர் அமைச்சராக நம்மளோட நிக்கில் குமார் அண்ணா வரணும். இப்போது நம்மளுடைய ரமேஷ் பாபு சார் இங்கே எம்பியாக இருக்கார். அடுத்த KGFக்கு MLA ரமேஷ் பாபு சார் கண்டிப்பாக MLA ஆக போகிறாரு. அது JDS பார்ட்டி மூலிமா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படணுமோ, எங்கள் லியோ ஜோசப் சார் எங்கள் கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் JDSக்காக ஒழிச்சுன்னுக்கிறாங்க. அடுத்த வர இந்த எலெக்ஷனில் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வரப்போகுது. 35 கேண்டிடேட்டாக நாங்கள் நிற்க வைக்க போகிறோம். 35 கேண்டிடேட்டை ஜெயிக்குவோம். ஜெயிச்சு நம்ம ரமேஷ் பாபு MLA ஆக்குவோம். நம்ம MP சாரை அவங்க இன்னும் நிரந்தரமாகணும். நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆகணும். இப்போ இல்லை, வர காலத்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் எப்பவுமே இருக்கணும். எங்களுக்காக நாங்கள் அதுக்காக ஒழிப்போம். JDSக்காக நான் ஒழிப்போம். வெற்றி JDS. ಹುಟ್ಟಹಬ್ಬ. ಅವ್ರ ವಿಶೇಷದಿಂದ KGF ಪರವಾಗಿ ನಿಮಗೆ ಒಂದು அப்படிங்க. JDS ನಮ್ಮ ಕುಮಾರಣ್ಣ ಆಗಬೇಕು ಅಂತ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಖಂಡಿತವಾಗಿ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುತ್ತೆ. ಅದಕ್ಕಾಗ KGF ಸ್ವಲ್ಪ ನಾವು JDS ಸ್ವಲ್ಪ
தனி பிரச்சனை ஒழியும். வேலை இல்லாத திண்டாட்டம் பிரச்சனை ஒழியணும்னா ஜேடிஎஸ் வந்தால் தான் முடியும். ஒட்டுமொத்த மைனிங் ஏரியாவுக்கு ஒரு நல்ல காரியம் ஆகணும், 14 வார்டும் நல்ல காரியம் ஆகணும்னா ஜேடிஎஸ் தான் வரணும். ஜேடிஎஸ் வந்தால் மட்டும்தான் இந்த கேஜிஎஃப் மட்டும் இல்லை, கோலாருக்கு மட்டும் இல்லை, இடீ ஸ்டேட் ஃபுல்லாக ஜேடிஎஸ் ஆட்சி வந்தால் தான் இந்த மக்களை காப்பாற்ற முடியும். இந்த நல்ல நேரத்தில் நம்ம ஃபார்மர் ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ದೇವೇಗೌಡ ಅಪ್ಪಾಜಿಗೆ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. ಅವ್ರಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಚಿನ್ನ ಕಾಣಿಕೆ ಕೆಜಿಎಫ್ ಪರವಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಜೆಡಿಎಸ್ಗೆ ಜೈ ಜೆಡಿಎಸ್, ಜೈ ಜೆಡಿಎಸ್. ಅದಕ್ಕಾಗಿ ಚಿನ್ನ ದೇವೇಗೌಡ ಜೆಡಿಎಸ್ ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ